உச்ச பெயர்ச்சி பலனை இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறாரு. உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவானால் நடக்க போகுது. 7ஆம் அதிபதி 1ல 7னா வாழ்க்கை துணை 1 தேடி வரும். அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் என்னதான் வலை போட்டு தேடி இருந்தாலும் கிடைக்காத வாழ்க்கை துணை இப்போ ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இப்போ கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க. ஆனால் நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து கடன் வாங்கலாம். இப்போ பணவரவு ஸ்தானத்திலிருந்து 8 பார்க்குறாரு. அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நிறைய பண தட்டுப்பாடுகளை பண நெருக்கடிகளை வாழ்க்கையில சந்திச்சு கொண்டு இருக்கின்ற இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு இழந்த பணத்தையாவது மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக அதெல்லாம் 100% நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு லக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அதிர்ஷ்டத்தை எதிர்நோக்காத இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க அப்படியே சும்மா உட்கார்ந்தா போறோம், கண்டிப்பா உங்களுக்கு 100% உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் மாற்றம், அந்த மாற்றம் மூலமாக நன்மைகள். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலவு பண்ணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பதற்கு விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் சில காலங்கள் சில கிரகங்கள் அதிக வேகமான நகர்வை பெறும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அது அடுத்த ராசிக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுபோல இப்ப சூரியனுடைய நீள்வட்ட பாதையில குரு வேகமா நகர்றதுனால அவர் ஒரு ராசியை கடந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு பலனை கொடுக்க போறாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு அதிகமா பெயர்ச்சி ஆனாலும் அது அதிச்சாரம்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஒரு மினி குரு பெயர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 50 நாட்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குரு அதிச்சாரம் அப்படின்னும் போது இன்னும் சிறப்பு என்னன்னா, அவர் கடக ராசிக்கு அதிச்சார பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசியில குரு உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கிரகம் உச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கும். நன்மையான இருக்கக்கூடிய இடத்துல உச்சமாகும் போது நன்மையான பலனை அதிகமாகவும், கெட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலன்களை அதிகப்படியாகவும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தான் ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள். ஏன்னா குரு அதிச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன், பண வரவுகளை கொடுக்கக்கூடியவர், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சுபமான பல விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான். அது உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்த போறாரு. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு தனக்காரகன் குரு பகவான் தனஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உச்ச பயிற்சி பலனை இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறாரு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நல்ல இடத்தில் போகும்போது அதிகப்படியான பலனை கொடுப்பாரு. காரணம்னா உச்சம் பெறார் குரு. அப்போ அந்த தனஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவானால் நடக்க போகுது. அதனால தொழிலில் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான முயற்சிகள் பண்ணுங்க. புதிய பண வரவுகள் வரும், புது வழிகளில் பண வரவு வரும், நிறைய வாய்ப்புகள் வரும். அதன் மூலமாக பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நிறைய லாபங்கள் கிடைக்கும், நிறைய சேமிப்புகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த குரு அதிச்சார பயிற்சி மூலமாக நடைபெற போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பது பண்ண வேண்டியது என்னன்னா, பண தேவைகள் நிவர்த்தி ஆகும். அப்போ என்ன பண்ணணும்? பணம் வர்றதுக்கு என்னெல்லாம் வழி? பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பேசி வச்சுருக்கீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி எங்கேயாவது ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதை ட்ரை பண்ணுங்கள். அதே வழியில் வேறு இடத்துல யாராவது உதவிகள் பண்ணுறேன்னாங்க, அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், மாமா, மச்சன், மைத்துனன், யார் வேணா இருக்கலாம்.
சார் எல்லாரும் யாரும் தரமாட்டாங்க சார் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த நேரம் மாறும்போது அந்த நிலைகள் காட்சிகள் மாறும். அதனால் அந்த மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயங்களில் பண ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு மனைவியால் யோகம் பெறக்கூடிய நேரம், கணவரால் யோகம் பெறக்கூடிய நேரம். அப்போ என்ன பண்ணலாம், அவங்களுடைய குடும்பத்தின் மூலமாக அவர்களை சார்ந்தவர்களின் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் எல்லாமே சரியாகி சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க. சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் அமையும். நிறைய உதவிகள் குடும்பத்தின் மூலமாக கிடைக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரிந்து வாழ்ந்த தம்பதியர், முக்கியமாக மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, கணவன் மனைவி சார்ந்த உறவுல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது சார். பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன், குழந்தை வேற இருக்குது, என்ன கஷ்டமாக இருக்குது எனக்கு. நான் ஒரு நாள் சண்டை போட்டேன், அதனால் பெரிய பிரச்சனை வந்துச்சு. என் மனைவி ஒரு நாள் சண்டை போட்டாங்க, அதனால் பெரிய பிரச்சனை வந்துச்சு. எங்களுக்குள்ளே எந்த சண்டையுமே இல்லை. எங்கள் அம்மா அப்பா மாமனார் மாமியார் தான் காரணம், அவங்க அண்ணன் தான் காரணம், இவங்க தம்பி தான் காரணம். ஏதாவது ஒரு யார் மூலமாகவாது ஒரு பிரச்சனையில் பிரிந்து வாழக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போய் பேசுங்க, நல்லபடியாக சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை வரும். குழந்தைங்க வேற இருக்காங்க, கவனமாக பார்த்துக்குங்க. அதனால் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குருவின் அதிசார பயிற்சி இருக்க போகுது. ஏன்னா தனஸ்தானத்தில் தனக்காரன் வரும்போது என்னன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும், அப்போ தானே பணம் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது. வேலையை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த காலகட்டத்தில் மாற்றம் பண்ணிங்கன்னா நல்ல சம்பளத்தில் நல்ல ஒரு தகுதியான ஒரு வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. சில பேருக்கு வெளிநாடு போய் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலை வரும். வெளியூர் சென்று பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு வரும். பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கவங்களாம் அதிகமான கவனம் செலுத்துனீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பணம் சேமிப்பிக்கக்கூடிய நேரம், ஒரு வீடு வாங்கக்கூடிய நேரம், ஒரு நகை வாங்கக்கூடிய நேரம், இல்லை அங்கே ஏதாவது யாருக்காவது இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பணம்லாம் உங்களுக்கு பல லட்சமாக மாறி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீங்கள் கொடுத்த காசு எல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு குருவின் அதிசார பயிற்சி பலன்களாக நடக்க போகுது. அதே போல் நிறைய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும், மாற்றம் இருக்கும். மனநிலை சார்ந்த விஷயங்களை பெரிய மாற்றம் இருக்கும். நம்மளாலையும் சில விஷயம் சாதிக்க முடியும், நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். நம்மளை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாலும் அவங்கள முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிசார பயிற்சியாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். அதே மாதிரி இது 50 நாட்களுக்கு உண்டான பலன்கள் தான், பயப்பட வேண்டாம். கெட்ட விஷயங்களை சில ராசிகளுக்கு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. இது ஒரு 50 நாட்கள் தான். அதே மாதிரி நல்ல விஷயங்களை கேட்குறவங்களும் ரொம்ப நாளுக்கு நினைக்காதீங்க, இது ஒரு 50 நாட்களுக்கு உண்டான பயிற்சி. அதுவும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தினுடைய கிரகநிலைக்கு தந்தாற்போல் மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லவராக இருக்கணும், குரு நல்ல இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தசாபுத்தி, கெட்ட கிரகங்களின் தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் சுப கிரகம் தான், ஆனால் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுது. அதில் மெயினாக கிரகங்கள் எப்போவுமே கெட்ட பலனை எப்போ இந்த தசாபுத்தியில் கொடுக்குதுன்னா மெயினாக சனி திசை, ராகு திசை, கேது திசை. ஒரு கடன் அதிகமாவதற்கான காரணமாக இந்த புதன் திசை எல்லா ராசி என்பவர்களுக்கும் அமையுது. அதே போல் சுக்கிர திசை, சூரிய திசை சில பேருக்கு நன்மையை செய்தாலும் கடைசி ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு. அதனால் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து மற்ற முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களா, எங்கள் வீட்டிலலாம் நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கோன்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நோட்லையும் எழுதி தரோம், ஒரு வாரம் டைம் ஆகும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க காத்துட்ருக்கு, படிப்பு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும்,
குடும்ப உறுப்பினர் உறவு எப்படி இருக்கும், அப்படி எல்லா விதமான பலன்களையும் பார்ப்பதற்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம இன்ஸ்டியூட்டில். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படி, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட், அதை எப்படி முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுறது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சோழி பிரசனம் எப்படி படிக்கிறது, எப்படி பார்க்கறது, அதே போல் தேவ பிரசனம், ஒரு கோவில் கட்டுறோம், ஒரு கோவில் நிர்மாணம் பண்ணுறோம், எந்த சிலையை வைக்கலாம், எது வைக்கக்கூடாது, எந்த தெய்வம் நம்மளுக்கு நிறைய பல விதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், நீண்ட காலமாக எங்கள் குடும்பத்தில் கல்யாணமே ஆகலை, நீண்ட காலமாக ஒருத்தர் இறந்துக்கிட்டே வராங்க, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு விஷயத்த திட்டம் போட்டு செயல்படுத்துவீங்கங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்பயுமே ஜாலியாக இருக்கணும், எல்லாத்தையும் கலகலப்பாக பேசணும். அதுவும் புதன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல வலுவாக இருந்தாருன்னா நான் சொன்ன விஷயங்கள் கட்டாயம் இருக்குங்க. நிறைய மீடியா துறையில் இந்த மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதிங்க. 7ஆம் இடம் அப்படின்னா வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடங்க. இது வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பு. 7ஆம் அதிபதி 1ல் 7னா வாழ்க்கை துணை 1 தேடி வரும். அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் என்னதான் வலை போட்டு தேடி இருந்தாலும் கிடைக்காத வாழ்க்கை துணை இப்போ ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை. ஏற்கனவே அந்த வரனை ஒரு 2 வருஷம் முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க, அவங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த வரனே திரும்ப வர்றதுக்கான அமைப்புகள்லாம் கூட உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்குங்க. அப்படின்னு அவங்க மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் 7ஆம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம்னு பார்த்தோன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னு பார்த்தோமா, உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலியமாக உங்களுக்கு புதிதாக ஒரு தொழில் அமையக்கூடிய அமைப்புங்க. அதன் மூலியமாக ஒரு பண வருமானம், உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஒரு பிஸ்னஸ் அமையறதுக்கான சூழல் இருக்குது. இப்போ அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் ஐடியா சக்ஸஸ் ஆகி இப்போ அவங்க மூலியமாக உங்களுக்கு பண வரவு வரணும் அப்படிங்கிற அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி முழங்காலில் பிரச்சனைங்க, கால் வலி இருந்துச்சு, அதெல்லாம் சரியே ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னா அந்த முழங்கால் வலி கால் இப்போ உங்களுக்கு சரியாகிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சரி, இப்போ குரு 1ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. 2ஆம் இடம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறனால பணவரவு நல்லா இருக்குங்க. பணவரவு வரும். அந்த பணவரவு மூலியமாக குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்வீங்க. அதனால் ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது வருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு புது வரவுங்க. குழந்தை பாக்கியம் ஆகட்டும், அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகி ஒரு வரவு வர்றதாகட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு நினச்சவங்க இப்போ அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குங்க. அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது கடகராசி நீர் ராசி அப்படின்னால ஒரு சிலருக்கு வெளிநாட்டின் மூலியமாக ஆதாயம் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குரு இருக்கிறத விட பார்க்குற இடத்துக்கு நல்லது பண்ணுவாருங்க. அப்போ 6ஆம் இடம் 8ஆம் இடம் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. 6ஆம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீண்ட நாளாக ஒரு கேஸ் நடக்குது, நீண்ட நாளாக கோர்ட்டில் வாய்தான்னு வாங்கிட்டே இருக்காங்க, என்னால் என் உத்தியோகத்தை விட்டுட்டு என் வேலையை விட்டுட்டு போக முடியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானங்க. உத்தியோகஸ்தானம் 2ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறனால உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன், உத்தியோகத்தில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் ஒரு லோன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த லோன் இப்போ சேங்ஷன் ஆகிறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க. கடன் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க. ஆனால்
நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து கடன் வாங்கலாம். ஏன்னா எப்பயுமே குரு 6ல் இருந்தாருன்னா தேடி தேடி வந்து கடன் கொடுப்பாங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து வந்து குரு பகவானோட பார்வை 8ஆம் இடத்துல படுதுங்க. 8ஆம் இடம் அப்படின்னா நம்மளோட நீண்ட நாள் வியாதியை சொல்லக்கூடிய இடங்க. நீண்ட நாளாக ஏதாவது ஒரு வியாதி இருந்துச்சு, சரியே பண்ண முடியல, குணமே படுத்த முடியல அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல வைத்திய முறை கிடச்சி அந்த வைத்தியத்தினால உங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடம்னா அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லுவோம், திடீர் அதிர்ஷ்டம். அப்போ குரு வந்து இப்போ பணவரவு ஸ்தானத்திலேருந்து 8 பார்க்குறாரு. அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யார்கிட்ட எப்பயோ ஒரு பணத்தை கொடுத்து வச்சுருப்பீங்க, இந்த காசை அவன் திருப்பியே தரமாட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் கூட இப்போ உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது இன்சூரன்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு இந்த சமயம் பணவரவு இருக்குங்க. உயில் சொத்துக்கள் ஏதாவது வராமல் உங்களுக்கு பெண்டிங் இருந்துச்சுன்னா அந்த உயில் சொத்துக்களும் இப்போ வர்றதுக்கான நேரம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து குருவோட பார்வை பாருங்கள் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தையே பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் குரு பகவான், குரு எப்பயுமே நல்ல ஒரு சுபகிரகம். அவர் வந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. ஏற்கனவே சனி தொழில் ஸ்தானத்தில் இருக்காருங்க. கொஞ்சம் வந்துட்டு தொழிலில் கொஞ்சம் சிக்கல் இருந்திருக்கும். தொழிலில் ஏதாவது நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஒரு தடங்களோட ஒரு வேலையை நம்ம திரும்ப திரும்ப செய்கிற மாதிரியான ஒரு அமைப்போடு உங்களுக்கு இருந்திருக்குங்க. இப்போ தொழில் ஸ்தானத்தை குரு அதிச்சாரமாக பார்க்குறனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலுக்காக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அந்த லோன் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள், வெளிநாட்டில் போய் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அங்கே போய் தொழில் அமைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் கடல் கடந்து போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இப்போ உங்களுக்கான காலகட்டம் சூப்பராக இருக்குது. மிதுன ராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே திட்டமிட்டு தான் செயல்படுவாங்க. இந்த சமயத்தில் திட்டமிட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை வீட்டில் இருந்தே ஏதாவது சிம்பிளாக தொழில் பண்ணணும்னா இப்போ அது உங்களுக்கு சாதகமான நேரம். ஏன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது கட்டாயம் உங்களை வந்து சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலில் நல்லா இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பமும் வந்து உங்கள் மூலியமாக ஒரு நல்ல மேன்மைக்கு வர்றதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே நல்லா இருக்குது. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க புதன்கிழமையில் காலையில் 6 to 7 பெருமாள் வழிபாடு சகஸ்ரநாமம் வந்து கேட்குறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அம்மன் வழிபாடுங்க, குறிப்பாக திங்கக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். வயதான பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம் பண்ணுங்கள். உங்களுக்கு குரு அதிச்சாரம் ரொம்பவே சாதகமாக இருக்கும். மிதுன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய முயற்சியை கைவிடவே மாட்டாங்க. இந்த மிதுன ராசி என்பர்கள் எல்லா இடத்துலயும் முயற்சிகள் அதிகமாக இருக்கும். எந்த இடத்துலயும் அதிர்ஷ்டத்தை நம்பாதவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை இவர்கள் வாயிலிருந்து வரவே வராது. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை வெறுப்பவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவர்களுக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டம்ன்றது பெரிய அளவுக்கு கைகூடாத ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு வேலை செய்யறாங்க, ஏதோ ஒரு வேலை எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல முயற்சிகள் அதிகமாக எடுக்கணும். எடுத்தாதான் இவர்களினுடைய வாழ்க்கை அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு 100% ஒர்க் நடக்கணும் அப்படின்னா இதுல இவங்க 2 மடங்காக வேலை செய்யணும். 200% முயற்சி எடுத்தாதான் அட்லீஸ்ட் அதுல ஒரு 80% ஆஃப் ஒர்க் இவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் அப்படின்றது மிக அதிக அளவுல போடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். மிதுன ராசி என்பர்களுக்கு களத்திராதிபதி அந்த 2ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால அந்த அக்டோபர் மாதத்துல கண்டிப்பாக எல்லாருக்கும் திருமண ஏற்பாடுகள் மிக துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையை ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா மிதுன ராசி என்பர்கள் இந்த குருவினுடைய ஜென்ம குருவினுடைய மாற்றத்தினால மிக பெரிய அளவுக்கு கடந்த ஒரு 6 மாத காலமாக அனுபவப்பட்டிருப்பேங்க. ஏன்னா என்ன நடந்ததுன்னே தெரியல. திடீர்னு இருந்தாப்புல வீட்டுல நல்லா இருந்தவங்க கோவிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன
காரணம்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இத்தனைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லா இடத்துலயும் அவங்கள விட்டு கொடுக்காம நானும் நடந்துக்கிட்டேன். அப்படி இருந்தும் என்கிட்ட ஒரு தவறான ஒரு விஷயங்களை இது பண்ணி அவங்க என்கிட்ட கோவிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அந்த மிதுன ராசி அன்பர்கள் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்துல குடும்ப உறவுகளை பிரிந்த அமைப்புகள்லாம் நிறைய இருக்கு. இப்போ அந்த ஜென்ம குருவாகப்பட்டவர் 2ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால அதே குடும்ப உறவுகள்னால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணணும், ஏன்னா 45 நாட்கள் மட்டும்தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற போறார். இனிமே கண்டினியூஸா இப்படியே இருந்துட்டாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே குரு பகவான் மீண்டும் 45 நாட்கள் கழித்து உங்களுடைய ராசிக்கே வர்றதுனால இப்ப வரக்கூடிய மாற்றங்கள் மூலமாக நீங்க சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல ஒண்ணு சேரக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா உடனே ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க. அந்த கூட்டு குடும்பமாக இருந்தீங்க அப்படின்னா தனியாக போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை தேடிக்கோங்க. இல்ல உங்களுடைய லைஃப வெளியூர்ல ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. இப்படி எல்லாம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு துரிதமான ஒரு வாழ்க்கை பயணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு 10ஆம் இடத்தையும் சேர்ந்தவர் இந்த கர்மகாரகனும் கூட இந்த குரு பகவான். அவர் 2ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் ரீதியான கடன்கள் எல்லாமே நிறைவடைவதற்குண்டான ஒரு நேரம். கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்தி அடைய போகுது. உங்களுக்கு இந்த 45 நாட்கள்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு 40,000 நம்மளால அடைக்க முடியுதே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தொழில் ரீதியான கடன்களில் இருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலையில அதிகப்படியான பலுவை சுமந்து கொண்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. எக்ஸ்ட்ரா டைம் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 100% வேலைக்கு நீங்க 200% எஃபர்ட் போட்டாதான் உங்களுக்கு 80% முடியும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மடங்காக எஃபர்ட் போட்டுமே இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலையில மிகப்பெரிய ஒரு இடையூறுகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அந்த பலு எல்லாம் குறையறதுக்கு, ஒரு வேலை சுமை குறையறதுக்கு, உயரதிகாரிகள் உங்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரம். இப்படி எல்லாம் அந்த வேலையில பலவிதமான ஒரு மாற்றங்களை இந்த 45 நாட்கள் ஒரு பொன்னான காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கால அமைப்பு தான் இந்த மிதுன ராசி என்பர்கள்ல இருக்கக்கூடிய அந்த மிருகசீரிடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் அங்கிருந்து விலகுறாரு அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு மாற்றங்க. ஏற்கனவே நிறைய பண தட்டுப்பாடுகளை பண நெருக்கடிகளை வாழ்க்கையில சந்திச்சு கொண்டு இருக்கின்ற இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு இழந்த பணத்தையாவது மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக அது எல்லாம் 100% நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க எது நாள் வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு லக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அதிர்ஷ்டத்தை எதிர்நோக்காத இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். ஒரு வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த ஒரு கம்பெனிலேயே வேலை கிடைக்க போகுது. அந்த அலுவலகத்துக்கு மாத்திரம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதனை நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்ச இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு கண்டிப்பாக அது 100% முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இடைவிடாம முயற்சி பண்ணுங்க திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். பலவிதமான திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள், நம்ம எதுவுமே செய்யாம வேலையே நடக்க கூடாது அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே சும்மா உட்கார்ந்தா போறோம், கண்டிப்பா உங்களுக்கு 100% வெற்றி தான். நீங்க இருந்த இடத்துல அப்படியே நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அதை அப்படியே செய்யுங்க. உங்களுக்கு பல மடங்கு லாபத்தையும் பல மடங்கு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில ஒரு போராட்டம் நடத்தி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அதுவும் கடந்த ஒரு மே மாதத்துல இருந்து தேவையில்லாத ஒரு உறவுகள் இழப்புகளாக இருக்கட்டும், தொழில் ரீதியான இழப்புகள், வேலை ரீதியான இழப்புகள், இப்படி
அடுத்தடுத்து ஒரு இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் தேடி வரக்கூடிய அதிர்ஷ்ட லட்சுமி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு, உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு ஒரு பலவிதமான ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல திருமண முயற்சிகள்ல நிறைய ஈடுபாடு வைங்க. ஏன்னா யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கோ 96, 97, அடுத்து பாத்தீங்கன்னா 93 அந்த மாதிரியான இருக்கக்கூடிய வரன்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அந்த வரன்கள் தேடக்கூடிய விஷயத்துல ரொம்ப துரிதமாக முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு வரன்கள் கிளிக் ஆகி உடனே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச இந்த 45 நாட்கள் ஒரு பொன்னான நாட்கள். இந்த 45 நாட்களை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருட காலத்திற்கு அந்த திருமண ஏற்பாடுல மிகவும் ஒரு தடைகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயம் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அந்த குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அங்கேயே சனியும் இருக்கிறதுனால பெண்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் புதிதாக வேலை மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதனால கடனில் இருந்து நிவர்த்தி, வியாதிகளில் இருந்து நிவர்த்தி, விரயங்களில் இருந்து சுப விரயம், இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். குரு பகவானின் பார்வையே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நீண்ட கால கடன்கள்ல இருந்து ஒரு 40% நிவர்த்தி அப்படின்றது கிடைக்க போகுது. நீண்ட கால வியாதிகள் தொந்தரவுகள்ல இருந்து ஒரு 50% நிவர்த்தி அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது வரைக்கும் ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை கூட கிடைக்கல, ஒரு மருத்துவர்கிட்ட போனாலே அங்க எங்களுக்கு தேவையில்லாத டெஸ்டா சொல்லி அந்த என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் அதற்குண்டான நிவர்த்திகளை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த லாட்ரி போன்ற யோகமான ஒரு காலகட்டங்கள், அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகள், ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு விதமாக உங்களுடைய கம்பெனில இருந்தே உங்களுக்கு விசா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. உங்களுடைய கான்ட்ராக்ட் முடியக்கூடிய தருவாயில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதையெல்லாம் ரெனியூ பண்றதுக்கு உண்டான முயற்சிகள்ல கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏஜென்ட் உங்களுக்கு அந்த ரெனிவல் முயற்சிகளை துரிதமாக செய்து ஒரு டிசம்பர் மாசத்துக்குள்ள நீங்க அங்க மீண்டும் அங்க வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு, இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான ஒரு விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக சென்று கடக ராசியில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். கடகராசியில் அமர்ந்திருக்க குரு பகவான் மிதுன ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்கார். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான மகர ராசியை பார்க்கார். அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மீன ராசியை பார்க்கார். அப்போ இங்கே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த பாவக அமைப்பு உங்களுக்கு ஒரு வலிமை அடையக்கூடிய வலிமை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விஷயமாக செயல்பட போது குருவின் பார்வையின் மூலமாக. கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டேன், எனக்காக வாங்கிய விட மற்றவர்களுக்காக வாங்கி கொடுத்த கடனில் கண் மொழி பிதுங்குது, அப்பா எம்மா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை உங்களுக்கு இருக்குன்னா அந்த கவலை நிவர்த்தியாக போகுது. அந்த பிரச்சனை கட்டாயமாக உங்களுடைய கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சமாச்சு நிம்மதியாக இருக்கேன்டா பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய நண்பர்கள்ட்டையோ அல்லது உங்களுடைய உறவுகள்கிட்டையோ
நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றன. அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்குது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கேன், ஒரு பதட்டத்திலே இருக்கேன், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிருந்தீங்கன்னா சரியான தீர்வு குரு பார்வையின் மூலமாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சரியாகி கொஞ்சம் பெருமூச்சு விடுற அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலையை மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கேன், இருந்த வேலையை விட்டுட்டேன், என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற வருத்தமும் உங்களுக்கு இருந்தால் அந்த வருத்தம் சரியாக போகுது. உறுதியாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை அமையும். அதுவும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களில் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அல்லது அரசாங்க வேலையில் இருந்துட்டு வேலையில் கஷ்டப்படுறீங்களோ அத்தனை நபர்களுக்குமே ஒரு மாற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். வீடு மனை கட்டுவதற்காக புதியதாக கடன் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், சுய மரியாதை கிடைக்கும். ரொம்ப மரியாதை இல்லாமல் என்னடா பண்ணணும்னு தெரியல, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க ஒரு இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல இனிமே உங்களுக்கு சுய மரியாதை கொடுப்பாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ண உங்களை மதிக்காமல் நேற்று வந்தவனுக்கு மரியாதை கொடுத்துட்டாங்க, நேற்று வந்த நபர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காங்கன்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷன் ஆனீங்க பார்த்தீங்களா, அந்த அழுத்தம், அந்த போராட்டம் உறுதியாக முடிவுக்கு வரும். இதன் மூலமாக ஒரு மாற்றம் வரும் என்பது உண்மை. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் மாற்றம், அந்த மாற்றம் மூலமாக நன்மைகள், அதிர்ஷ்டம் மூலமாக அடுத்த கட்ட நகர்வுகள் ஏற்பட போகிறது என்பது உண்மை. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லலாம், நீங்கள் செய்யாத தப்புக்கோ செய்யாத பிரச்சனைக்கோ ஒரு இன்னும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு தீர்வு வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு தீர்வை கொடுப்பார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உறுதியாக கொடுப்பதற்கான பாக்கியம் உண்டு. குருவின் பார்வை மூலமாக புதிய தொழில் துவங்க போகிறீங்க. ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இன்னொரு தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு. அல்லது தொழில் தொடங்கலாமா, வேலையே பார்த்துக்கிருக்கேன், ரொம்ப போராட்டமாக இருக்குது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், புதிய தொழில் தொடங்கினா நல்லாயிருக்குன்னு ஆசைப்பட்றேன், எப்போ தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்மளை பொறுத்தளவு இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் உறுதியாக குரு பகவான் அதிசாரமாக சென்றவுடன் நீங்கள் என்ன பண்ணலாம், கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே புதிய தொழில் தொடங்குவதற்கான பாக்கியம் உண்டு. அதற்கான செயல்பாடை நீங்கள் செயல்படுத்தலாம். அல்லது ஏற்கனவே தொழில் வச்சுருக்கீங்கன்னா அந்த தொழிலை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தி ஒரு மேன்மைப்படுத்தி லாபங்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஐயா தொழிலெலாம் வச்சுருக்கேன், வேலைக்கு ஆள் கிடைக்கலையே, அதனால் கம்பெனியை மூடி வச்சுருக்கேனே, என்ன பண்ணனே தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகளுக்கு உங்களுடைய கம்பெனியில் வேலைக்கு ஆள் உறுதியாக கிடைப்பாங்க. அவங்க உங்கள் பேச்சை கேட்டு நினைப்பாங்க. முன்னாடி உள்ள ஆள்லாம் உங்களை எதிர்த்து பேசி உங்களை கஷ்டப்படுத்தினாங்க பார்த்தீங்களா. ஆனால் இனிமே வரப்போகிற உங்களுடைய பணியாட்கள் உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நம்முடைய மிதுன ராசியில் உள்ள பெண்களுக்கு தன்னுடைய மாமனார் மாமியார் அதாவது கணவருடைய குடும்பத்திலேருந்து இனிமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நான் வீட்டிலே மூத்த மருமக அல்லது நான் வீட்டிலேயே கடைசி மருமக, ஏதோ ஒரு வீட்டில் நீங்கள் மருமகளாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு சரியான நிலைப்பாடுகளில் நீங்கள் மனசார அவங்ககிட்ட ஒரு அன்பு காட்டுறீங்க, அந்த அன்பை அவங்க புரிஞ்சுக்கிறவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக குரு பகவானுடைய பார்வை மூலமாக உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. உங்களுடைய மாமியார் வீட்டில் உங்களுக்கான ஒரு மரியாதை கொடுப்பாங்க, உங்களுக்காக இன்னுமே கொஞ்சம் டைம் அதிகமாக செலவழிப்பாங்க. உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் அத்தனை விதமான விஷயங்களையும் ஒரு புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றமான பாதைக்கு செல்வதற்கும் ஒரு அரசாங்க வேலையில் நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்பையும் குரு பகவான் உறுதியாக அதிசாரம் மூலமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார் என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக
கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்டர் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான். ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.